ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஹார்மனி இந்த ஃபேமிலி தான் பார்க்க போகிறோம். ஹார்மனினா தமிழில் நல்லிணக்கம். நம்ம பிறந்ததுல இருந்து வயசாகிற வரைக்கும் ஃபேமிலியோட இணைஞ்சு வாழ்கிறோம். இணைப்பு வேறுபடும். பெற்றோராவோ குழந்தையாவோ இல்லை துணையாவோ அந்த இணைப்பு வேறுபடும். நம்மளோட ஃபேமிலி தான் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். உறவுகளை பற்றி கற்றுக் கொடுக்கும். உணர்ச்சிகளை பற்றி கற்றுக் கொடுக்கும். எது நம்மளுக்கு சந்தோஷம் தருங்கிறத கற்றுக் கொடுக்கும். ஹார்மனி இந்த ஃபேமிலிங்கிறது நம்மளோட ஃபேமிலிக்குள்ள அமைதியாகவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்தி வாழ்கிறது தான் ஹார்மனி இந்த ஃபேமிலி. குடும்பத்தில் இருக்கிற நல்லிணக்கம். ஃபேமிலியில் ஹார்மனி இருந்தால் தான் நம்ம சேஃபாகவும் வேலிடாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஹார்மனி இந்த ஃபேமிலியை எப்படி அடையலான்னா, ஃபஸ்ட்டு எல்லாரையும் மதிக்கணும். ரெண்டாவது எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிடணும். மூணாவது வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் பேசணும். நாலாவது பொறுத்து போகணும். அஞ்சாவது யாராவது ஏதாவது சொல்ல வராங்கன்னா அதை கவனிக்கணும். ஃபேமிலி அஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் ஹியூமன் இன்ட்ராக்ஷன். ஃபேமிலி ஹியூமன் லைஃபுக்கு அடிப்படையான ஒன்று. நம்ம ஃபேமிலி மூலமாக தான் எது சரி எது தப்புங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபேமிலிங்கிறது நம்ம போகிற ஸ்கூல் மாதிரி. அதில் தான் நம்ம லவ், கேர், ஷேரிங், ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கற்றுக்கிடுவோம். ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். நம்பிக்கை தான் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு அடித்தளமாக திகழுது. நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் நம்பினாதான் ஹாப்பியாகவும் ஒருத்தரோட ஒருத்தர் வாழ முடியும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா தவறான புரிதல்கள், சண்டைகள்லாம் வரும். ஒரு ஃபேமிலி நல்லிணக்கத்தோடு வாழ்கிறதுக்கு இந்த 7 பண்புகள் இந்த ஃபேமிலியில் உள்ள எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன். நம்ம ஃபேமிலியில் உள்ள எல்லார்கிட்டையும் அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்துக்கிடணும். இதை நம்ம வார்த்தைகளாலும் செயல்களாலையும் வெளிப்படுத்தணும். ரெண்டாவது கேர். கேருங்கிறது ஒருத்தரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவை நிறைவேற்றுறது தான் கேர். நம்ம கேரோட நடந்துக்கிட்டோன்னா பாதுகாப்பாகவும் நான் இந்த ஃபேமிலியில் ஒருத்தங்கிற உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும். மூணாவது கைடன்ஸ். வழிகாட்டுறது. கைடன்ஸுங்கிறது பெரியவங்க கொடுக்குற ஆதரவு கூடவே அறிவுரை. இதை வச்சு நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். கூடவே ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம். நாலாவது ரெஸ்பெக்ட். மரியாதை. மற்றவங்களோட எண்ணங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. கூடவே அன்போடு நடந்துக்கிடுறது. க்ளோரி. பெருமை. இப்போ ஃபேமிலியில் யாராவது சாதிச்சாங்கன்னா அதுக்கு நம்ம சந்தோஷமாகவும் பெருமையாகவும் உணரணும். எவ்வளோ சின்ன சக்ஸஸாக இருந்தாலும் அதை நம்ம கொண்டாடணும். நெக்ஸ்ட்டு ஆறாவது கிராட்டிடியூட். நன்றி உணர்வோடு இருக்கிறது. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும். அது கிடச்சிருக்கிறதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். ஏழாவது லவ். லவ் ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாரையும் இணைக்குது. கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வர்றதுக்கு லவ் தான் ஹெல்ப் பண்ணுது. வேஸ் டு கிரியேட் ஃபேமிலி ஹார்மனி. ஹார்மனியை எப்படியெல்லாம் உருவாக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரெண்டாவது என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வெளிப்படையாக உண்மையாக பேசணும். மூணாவது யாராவது பேசுனாங்கன்னா அதை ஃபுல்லாக கவனிக்கணும். நாலாவது ஏதாவது சாதிச்சாங்கன்னா அதுக்கு பாராட்டணும். அஞ்சாவது தப்பு பண்ணால் மன்னிச்சு விடணும். ஆறாவது மற்றவங்களோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ஃபேமிலிக்குள்ள ஹார்மனி நல்லிணக்கம் ஏற்படும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஹார்மனி. ஃபேமிலி நல்லிணக்கத்தோடு இருந்தால் தான் நம்மளோட மனநிலை நல்லா இருக்கும். உறவுகள் வலிமையாக இருக்கும். நம்ம பாதுகாப்பாகவும் மன தைரியத்தோடவும் இருப்போம். நம்மளும் வளர தொடங்குவோம். ஹார்மனி இந்த ஃபேமிலி நம்மளோட லைஃப்பை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு உதவுது. இது நம்பிக்கையில் இருந்தும் அன்பில் இருந்தும் மரியாதையில் இருந்தும் புரிஞ்சுக்கிறதுல இருந்தும் உருவாகுது. இது இந்த சமூகத்தில் நானும் ஒரு ஆளுங்கிற ஒரு ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ ஃபேமிலி நல்லிணக்கத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டோட வலிமையே
ஃபேமிலியில் இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.